வணக்கம். ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய த ரூல்ஸ் ஆஃப் மனி என்ற புத்தகத்திலிருந்து பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 93, 94 மற்றும் 95வது விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ரூல் 93, நெவர் பாரோ மணி ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி. நண்பர்கள் கிட்ட இருந்தோ சொந்தக்காரங்க கிட்ட இருந்தோ பணத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதி நமக்கு சொல்லித் தருது. ஏன் பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதற்கான காரணம் உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸில் உங்களோடு முதலீடு பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள அனுமதிக்கலாம். அதுவும் லீகலாக எல்லா விதத்திலும் சரியான விதத்தில் டீல் போட்டு தான் நீங்கள் அனுமதிக்கணும். சொந்தக்காரங்க அதுக்கப்புறம் நண்பர்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பண விஷயத்தில் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். அதனால் பிஸ்னஸை பிஸ்னஸாக பார்க்கணும். அதே மாதிரி உறவுகளை நீங்கள் உறவுகளாக தெளிவாக நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கணும். ரூல் 94, டோன்ட் சரண்டர் ஈக்விட்டி. உங்களுடைய பங்கை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணிடாதீங்க, முழுமையாக ஒப்படைச்சிடாதீங்க எந்த காரணத்துக்காகவும். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ ஈக்விட்டி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை பொறுத்த ஏதாவது ஒரு பங்கு இருக்கும். அது ஒரு பணமாக இருக்கலாம், அல்லது முதலீடாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம். அந்த பங்கை நீங்கள் கடனுக்காகவோ அல்லது வேறு எதுக்காகவோ பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் அதை ஒப்படைக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த பிஸ்னஸில் நீங்கள் போட்டு வச்சுருக்கிற அந்த ஈக்விட்டி தான். ஸோ அதை எந்த காரணத்தை கொண்டும் அதை நீங்கள் இழக்கக்கூடாது. ரூல் 95, நோ வென் டு ஸ்டாப். எப்போ நிறுத்தணும், எப்போ நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த நிற்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த தொழிலில் பிஸ்னஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வேகமாக போயிட்டுருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு போதும், இதுக்கு மேலே நம்ம நின்றலாம், இதுக்கு மேலே நம்முடைய வேகத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடிய ஒரு தருணம் வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ என்னடா இது இவ்வளோ நாள் பணம் சம்பாதிக்கிறது, பிஸ்னஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசிட்டு இப்போ நிற்கிறத பற்றி ஒரு விதி சொல்லுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல என்ன முக்கியமாக சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பணத்தை உருவாக்குறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்கச்சக்கமான விஷயங்களை போட்டு நம்ம ஒரு ஃப்ளோவில் நம்ம போயிட்டே இருப்போம். இந்த நிற்கிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிடுறது கிடையாது. இப்போ நிறைய நபர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டம் வரைக்கும் நிறைய உழைப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சம்பாரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணின அளவுக்கு அதிகமான ஹார்ட் ஒர்க் அவங்க போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நீங்கள் செயல்படணும். உங்களுக்கு வேறு ஏதாவது சில நோக்கங்கள் இருக்கலாம், உங்களுக்கு குடும்பம் இருக்கலாம், நீங்கள் அவங்களோட என்ஜாய் பண்ண வேண்டிய தருணங்கள் இருக்கலாம். ஸோ இது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த தடையும் இருக்க போகிறது கிடையாது, அது ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அதை மேலும் மேலும் பெருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கையிலேயே நீங்கள் மும்மரமாக மூழ்கி இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே நிறுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இறங்கணும். பொதுவான சமுதாய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இறங்கணும் அப்படிங்கிறதான் இந்த விதி சொல்லித்தர பாடம். அடுத்த வீடியோவில் 96வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.